என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஓட்டு தான் அப்படின்னு அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். இருந்தாலும் 4 கட்சிக்காரனு மட்டும் நமக்கு ரூபா தரான். அதே மாதிரி நம்மளும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட முடியுங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம 4 பேர்ட்டையும் காசு வாங்கிக்கிடுறோம். இது என்ன விதத்துல நியாயம்? அரசியல்வாதிகளை நம்ம ஏமாத்துறோம். ஆனா அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. இதுதான் காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து இந்த தடவை யாருமே ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. அவங்க தார 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா வச்சு என்னங்க செய்ய முடியும்? ஆம்பளையா இருந்தா அன்னைக்கே தண்ணி அடிச்சுட்டு குட்டிக்காரன் அடிச்சிடறான். பொம்பளையா இருந்தா ஒரு நேரத்துக்கு சோறு இல்லைன்னா மேக்கப்ல முடிஞ்சு போகுது. தயவு செய்து வேண்டாங்க. அதனால இந்த தடவை நம்ம ஓட்டு, அது நம்ம உரிமை. அதை கொண்டு செலுத்த வேண்டியது நம்ம கடமை. யாரும் தயவு செய்து ஓட்டை வைக்காதீங்க. இது வரைக்கும் எப்படி இருந்துட்டு போட்டும் தேவையில்ல. இந்த ட்ரிப்பு நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க. நல்லவங்களை ஜெயிக்க வைங்க. நீங்க ஒரு தடவை பணம் வாங்கலனாலே அரசியல்வாதிகள் முழிச்சுக்கிடுவாங்க. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளப்போற கட்சியா இருந்தாலும் சரி. ஆகா, மக்கள் பணம் வாங்கல, நம்ம இனிமே நல்லது செய்யலைன்னா நம்மளை கவுத்துருவாங்கங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்துருவாங்க. நம்ம வாங்க போய் தானங்க அவங்க சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. நம்மகிட்ட பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பணக்காரன் ஆயிட்டான். வாங்குறத நம்மகிட்ட தாரானா? அப்ப நம்மளும் கெட்டு இன்னொருத்தரையும் கிட வச்சு மேல இருக்கவங்களையும் கிட வச்சு அவங்க களை வாங்குறதுக்கு நம்ம வழி சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. வேண்டாம் வேண்டாம். பணம் வாங்காம ஓட்ட உரிமையோட செலுத்துங்க. நாளைக்கு 100% ஓட்டு போல ஆகணும். இந்த தடவை மக்களால் ஒரு மாற்றம் வந்ததுன்னு தெரியணும். ஜெய் ஹிந்த். நான் சொல்றது நல்லதுன்னு தெரிஞ்சுன்னா எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க.